நம்ம வந்து இந்த மாதம் ஜூலை 30ஆம் தேதி வந்து என்ஐசார் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கைக்கோளை இந்தியாவில் உள்ள நாமளே தயாரித்த GSLV F-16 விண் ஏவுறுதி மூலம் விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம். 740 கிலோமீட்டரில் கொண்டு விட போகிறோம். இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இதில் வந்து 2 முக்கிய பேலோடு இருக்குது. ஒரு S பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார்னு சொல்லுவோம். அது மாதிரி L பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார். L பேண்ட் SR வந்து JPL லேப் USA இருந்து அவங்க தயாரித்தது. S பேண்ட் இந்த செயற்கைக்கோள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் நம்ம தயாரித்தது. சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கை இது பேரோடுன்னா என்னென்னா, மேகம் இருந்தாலும் மழை இருந்தாலும் எல்லா ஆல் வெதர் கண்டிஷனில் 24 மணி நேரமும் ஃபோட்டோ இந்த பூமியை வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாகும். இது வந்து ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் வந்து பூமியில் உள்ள வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், பூமியில் உள்ள சில நிலச்சரிவு, இந்த மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படும். ஒரு 12 நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். எடுத்து குளோபல் கம்யூனிட்டி, இந்தியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா மட்டுமல்ல, குளோபல் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். ஆதித்யா L1 வந்து நம்ம வந்து கழிஞ்ச வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டு அந்த L1 ஆர்பிட் இங்கேருந்து பூமியிலேருந்து 1.5 கிலோமீட்டரில் கொண்டு விட்டோம். இந்த வருஷம் ஜனவரி 6ஆம் தேதி 5 டெராபிட் டேட்டா, சயின்டிஃபிக் டேட்டா, சூரியன் ஆராய்ச்சி செய்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு இதுவரை கிட்டத்தட்ட 20 டெராபிட் டேட்டா அனுப்பியிருக்கோம். நீங்கள் வீடியோ பாருங்கள், இப்போ பாருங்கள், நாங்கள் போட்டிருக்கோம். கொரோனா மாஸ் இஜெக்ஷன் அதை சொன்னால் உங்களுக்கு சரியாத புரியாது. அது வந்து இந்த வீடியோ கிட்ட போய் எடுத்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறைய டேட்டா வந்துருக்கு. இது விஞ்ஞானிகள் வந்து அதில் ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்க. அது we are on the job. இப்போ ஒன்று ஒன்றா தானே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். we are developing. தேர்ட் பிளேஸ்ன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு எண்ணியோ கேரளாவுக்கு எண்ணியோ வட இந்தியாவுக்கு எண்ணியோ அப்படி நம்ம செய்யலை. நம்ம நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதில் உள்ள ஆராய்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எர்த்துக்கோக்கு உள்ள ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மனிதனை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்தில் வந்து முக்கியமாட்டு 3 அன்க்ரூடு மிஷன், ஆள் இல்லாமல் 3 மிஷன் அனுப்பணும். அதுக்குள்ள வாகனம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு ஸ்ரீஹரிகோட்டாயில். இந்த வருஷம் டிசம்பரில் வந்து அனுப்புவதாட்டு இருக்கும். அதில் பயோமித்ரான்னு ஒரு ரொபாட், ஒரு ஆஃப் ஹியூமனாய்டு, ஆளுக்கு பதிலாக ஆஃப் ஹியூமனாய்டு வச்சு அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு இது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் 2 அன்க்ரூடு மிஷன், அன்க்ரூடுன்னா ஆள் இல்லாமல் ராக்கெட் அனுப்புறது, 2 அனுப்பி அனுப்பி அது சோதனை எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னா 2027 மார்ச்சில் நம்ம பாரத பிரதமர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச்சில் வந்து 2027 மார்ச்சில் ஆட்களை அனுப்பதாட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. சந்திரயான் 4 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போய் நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டமாகும். அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 வருஷத்தில் அது வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி சந்திரயான் 5 அதே மாதிரி வந்து சந்திரயான் 5 வந்து நம்மளும் இந்த ஜப்பானை சேர்ந்து செய்யக்கூடியதாகும். அது சந்திரயான் 3 வந்து லேண்டர் பார்த்தீங்கன்னா 1200 கிலோகிராம் எடை, இது 6800 கிலோகிராம் எடை உள்ளதாகும். சந்திரயான் 3க்கு ரோவர் இருக்குது இல்லையா, வெளியே வந்த ரோவர், அது 25 கிலோகிராம் எடையாகும். இது 350 கிலோகிராம் எடை உள்ள ரோவர். அது மாதிரி சந்திரயான் 3 வந்து 14 நாள் ஒர்க் பண்ணிச்சு. இது 100 நாள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்திரயான் 5 நாங்களும் ஜப்பானும் சேர்ந்து செய்துருக்கோம். அதுவும் 2028 போகும். இதே மாதிரி நிறைய திட்டங்கள். இப்போ நம்மளுக்கு 55 செயற்கைக்கோள்கள் இப்போ பூமி இந்த இதில் நம்மளுக்காக பயன்பட்டு இருக்கு. இதை கிட்டத்தட்ட இன்னும் 4 வருஷத்தில் ஒரு 3 பங்காட்டு மாற்றதுக்குள்ள திட்டங்கள், அதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு. அவருடைய நினைவு நாளுக்காக தான் நான் இன்னைக்கு போயிட்டு வரேன். எங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு தான் திரும்பி வரேன். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. ஒரு முதல் எங்கள்கிட்ட ராக்கெட் SLV-3 ப்ராஜெக்ட் டைரக்டர், அப்புறம் மிசைலுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடர். ஸோ அவருக்காக நாங்கள் எந்த ஒரு திட்டமும் ஒர்க் பண்ணிட்டு இல்லை. நம்ம நாட்டு மக்களுக்காக என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறோம்.
அந்த மாதிரி அவருடைய பேரில் நின்று அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லை. அது வில் see in the future. Okay, thank you.